CDS 2025 September answer discussion. Question number 76. Consider the following statement about Union government's expenditure on revenue account and effective capital expenditure. First of all, revenue account expenditure na enna, capital account expenditure na enna ரெண்டுமே தெரியணும். ஸோ ரெவன்யூ அக்கௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஸோ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆன் டே டு டே ரன்னிங். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி டே டு டேக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அக்கௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ லைக் salaries, subsidies. ஸோ இதெல்லாம் வந்து திரும்பவும் உங்களுக்கு கிடைக்காது. அண்டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ அக்கௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவென்யூ அக்கௌண்ட் ஸோ டே டு டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பெண்டிங். பட் இந்த ஸ்பெண்டிங்னால அவங்களுக்கு எந்த விதமான இன்கமும் ஜென்ரேட் ஆகாது. பட் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? ரெவென்யூ ஆஃப் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது கேபிட்டல் அசட் கிரியேஷன். ஸோ கேபிட்டல் அசட் கிரியேஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது யூனியன் கவர்மெண்ட், தட் மீன்ஸ் யூனியன் கவர்மெண்ட் giving fund to state government for capital creation. So capital asset creation. So this enhances the productivity of the country. So effective capital expenditure is nothing but additionally grants given by union to state government. ஸோ அடிஷ்னலாக கிராண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டிங் கொடுப்பாங்க. அந்த ஃபண்டிங் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். அடிஷ்னலாக கிராண்ட்ஸையும் சேர்த்தி, அதாவது சென்டருக்கு ஸ்டேட்டுக்கு கொடுக்குற கிராண்ட்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராண்ட்ஸ் ப்ளஸ் ஃபண்டிங், இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். எஸ், ரீசெண்டாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ அக்கௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இட்ஸ் நாட் இன்க்ரீசஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி கரெக்ட். சரி, ஓகே. விச் ஒன் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டிஸ்ட்ரிக்ட் ஆஸ் எக்ஸ்போர்ட் ஹப்ஸ் இன் இந்தியா இஸ் நாட் கரெக்ட்? District has export hubs. So is this DEH. So it was launched in August 2019. So actually வந்து பார்த்தீங்க அப்படின்னா yes, it's correct. So August 2019. The aim of DEH to boost exports of only selected districts in the country. So இதுதான் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். It's statement 2 is wrong. So it's not for only selected. ஆக்சுவலாக வந்து எது நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேஜராக அந்த டிஸ்ட்ரிக்ட் எதில் ஸ்பெஷலாக இருக்காங்களோ அதை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் அது செலக்டட் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இந்த திஸ் இஸ் ஆன்சர். இந்தியாஸ் ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023 reiterates the role of DEH. ஸோ இந்தியாஸ் ஃபாரின் பாலிசிலேயே டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்போர்ட் ஹப்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. எஸ், இது கரெக்டு. இட் எய்ம்ஸ் டு ப்ரமோட் எக்ஸ்போர்ட்ஸ் பை ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் ஃபெசிலிட்டேட்டிங் லாஜிஸ்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பண்ணுறதுக்காகவும் அட் த சேம் டைம் லாஜிஸ்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டை வந்து கொடுத்து இது மூலயமா டிஹெச் ஹப்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் நாட் நீடட். ஸோ அதுக்கடுத்து consider the following statement regarding annual periodic labor force. See, first of all, PLFS. ஸோ இது வந்து ஆக்சுவலாக PLFS அப்படிங்கிறது எவ்ரி இயர் ஏதோ ஒரு எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிஎல்எஃப்எஸ் பற்றி ஆனுவல் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ரிப்போர்ட் 2023-24. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதை பற்றி இட் இஸ் PLFS சர்வே. ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்தே ஆன்சர் என்ன மீன்ஸ் ஃபர்தராக என்ன கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா PLFS ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்டு பை நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்கே நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா கொஷின்லேயே அதை சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். The agriculture sector remains dominant in employment. Which of the following statement is correct? Dominant in employment with its rising share from 44% in 2017-18 to 46% is 2023-24. That means last ஒரு 7 yearsல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரில் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஸ்டேட்மெண்ட் 1 is correct. So statement 1 is correct.
the share of female workers in agriculture has increased during the period. So yes, both the statements are correct. So actually இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமினென்ட்டான ஒரு அவுட்கம் ஆஃப் PLFS சர்வே. ஸோ PLFS சர்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் இன் இந்தியா. PLFS சர்வே இஸ் நாட் only for agriculture, it is trends in India. So for rural and urban. ஸோ இவங்க சொன்ன ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா these two datas are correct. அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாமினண்ட்டாகவும் ரைசிங்காகவும் இருக்குது. ஷேர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they have been increased. ஸோ ஷேர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா both the statements are correct. ஸோ next, both the statements are correct. Which one of the following platform marks transformative steps in India's immunization effort? See, immunization effort. By digitizing the vaccination record for pregnant women and children's up to age of 16 years. So இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆன்சர் யூவின் பிளாட்ஃபார்ம். See, digitization vaccine. Indian immunization efforts by digitization the vaccine records under the age of 16. So under the age of 16, this is யூவின் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ரிமைனிங்கும் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ PMABHIM பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் மிஷன். பிரதான மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் மிஷன். ஸோ ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் மிஷன். ஸோ இந்தியாவோட ஹெல்த் கேர் செக்டாரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் த ஹெல்த் கேர் சிஸ்டம். ஹெல்த் கேர் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது த்ரூ பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி லெவல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஹெல்த் ஆஸ்பெக்டையும் இன்கார்பரேட் பண்ணுது. இட் ஆல்சோ இன்கார்பரேட்ஸ் டிஜிட்டல் ஹெல்த் ஆஸ்பெக்ட். பட் பிஎம் இட்ஸ் நாட் ஃபார் டிஜிட்டைசிங் த வேக்சினேஷன் கிடையாது. இது வந்து ஹெல்த் கன்சர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்ட்ரென்தனிங் த ஹெல்த் கேர் சிஸ்டத்தை. பட் இங்கே வந்து டிஜிட்டைசிங் த வேக்சினேஷன், பட் இட் இஸ் ஸ்ட்ரென்தனிங் த ஹெல்த் கேர் சிஸ்டம். ஸோ இ-சஞ்சீவினி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் அப்போ இ-சஞ்சீவினி அப்படிங்கிறது வந்து கோவிட் அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். இட் இஸ் டெலிமெடிசன் சர்வீஸ் ஆஃப் இந்தியா. டெலிமெடிசன் சர்வீஸ். இ-சஞ்சீவினி இஸ் அபவுட் டெலிமெடிசன் சர்வீஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் அக்சஸ் ஆக முடியாத இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் சர்வீஸை கொண்டு போகிறதுக்காக தான் வந்து டெலிமெடிசன் சர்வீஸை வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் FDSI. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அந்த கம்பெனியோடது. பட் இட் இஸ் நாட் லிங்க்டு டு டைரக்ட்லி, இட் இஸ் நாட் லிங்க்டு டு யூவின், மீன்ஸ் டிஜிட்டைசேஷன் ஆஃப் வேக்சின். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூவின் பிளாட்ஃபார்ம் இஸ் ஸ்பெஷலி இன்ஜினியர்டு டு சர்வ் the digital backbone of India by digitizing the vaccination records for pregnant women and children for up to 16 years. Children for up to 16 years. Okay, next question. Okay, next GS question comes to, okay, so question number 86. Amsterdam Strait Paul Plateau is located in the which one of the following oceanic region? So very much important question. Straits இதெல்லாம் வந்து நமக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆம்ஸ்டர்டாம் பால் ஸ்ட்ரைட் வந்து எந்த ஓஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் Southern Indian Ocean. Amsterdam Paul Strait is Southern Indian Ocean. ஸோ சதரன் இந்தியன் ஓஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்ஸ்டர்டாம் பால் ஸ்ட்ரைட் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் pairs of city lakes is not correctly matched? Buffalo Erie. So Superman
ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன். ஸோ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா லேக் சுப்பீரியர், லேக் சுப்பீரியர், லேக் ஹுரோ, லேக் என்டாரியோ, லேக் எரி, லேக் ஒன்டாரியோ. சூப்பர்மேன் எஸ்எம் மிச்சிகன். ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்த் சவுத் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே வந்து சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ பஃபலோ சிட்டி இஸ் இன் எரி. ஸோ நெக்ஸ்ட் டெட்ராய்ட் இஸ் நாட் இன். டெட்ராய்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் இன் சுப்பீரியர். ஸோ லேக் சுப்பீரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் லேக். ஆல் ஆர் லார்ஜஸ்ட் லேக். லேக் எரி, சுப்பீரியர், மிச்சிகன், ஒன்டாரியோ. பட் இட் இஸ் நாட். Detroit is not under Detroit is not in Michigan. So Detroit is located near Lake Erie. Buffalo is Lake Erie. So Milwaukee, Michigan, Toronto, Ontario. Milwaukee, Michigan, Toronto, Ontario. Yes. So this option B is not correct. Next, with reference to which of the following statements with reference to lines of latitudes are not correct? See, lines of latitudes are not correct. எது not correct ன்னு கேட்டிருக்காங்க. அகைன் சாரி, எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சி ஆர் கரெக்ட், எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. The distance between two successive latitudes change slightly from the equator to pole. See, latitude. ஸோ எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்ஸசிவ் லேட்டிடியூட்ஸ், தட் மீன்ஸ் டூ சக்ஸசிவ் லேட்டிடியூட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி சேஞ்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், if the parallels of latitudes are drawn at interval 1 degree, the total number of parallel lines thus drawn including that will be in 179 சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ராங். So yes, the distance between two successive latitudes slightly changes, not completely changes, slightly changes. So statement 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 180 டிகிரி வரணும். That means 0 to 180, that means 179 கிடையாது. So it is 180. அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் யூபிஎஸ்சியில் நிறைய டைம் ரிப்பீட் பண்ண ஒரு இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் த மேஜர் எலிமெண்ட்ஸ் present in the earth crust. Arrange the major element present in the earth crust in ascending order. Major elements present in the earth crust in ascending order. நமக்கு தெரியும் ஆக்சிஜன் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட். அதாவது ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46%. ஸோ அதுக்கு அடுத்து வந்து சிலிக்கான் 27%, அதுக்கு அடுத்து அலுமினியம் 8%, அதுக்கு அடுத்து கால்சியம் 3%, அதுக்கு அடுத்து கால்சியம் வந்து 3%. தட் மீன்ஸ் 4, 3, 1, 2. Option B. So next, match list 1, list 2. Select the answer given below. Island nation tectonic plates. Island nations tectonic plates. ரொம்ப சிம்பிள். Island nations and tectonic plates பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ என்னது ஐலாண்ட் பிளேட்ஸ் அண்ட் டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கார்மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் நார்த் அமெரிக்கன் பிளேட். நோ, இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆஃப்ரிக்கன் பிளேட். சாரி, ஒரே நிமிஷம். ஸோ அப்போ மேட்ச் பண்ணணும். இட்ஸ் நாட். ஸோ கார்மாக்ஸ் கம்ஸ் அண்டர் ஆஃப்ரிக்கன் பிளேட். ஸோ A2. ஸோ தட் மீன்ஸ் திஸ் 2. Baffin Island is comes under North American plate. So A to B1. And Sri Lanka comes under Indo-Australian plate. நமக்கு இந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக தெரியும். Sri Lanka comes under Indo-Australian plate. Andaman Island comes under Eurasian plate. Okay. Which of the following statement with reference to Richter scales is correct? Richter scale. So it is an intensity scale of earthquake. See, first statement. There are two major scales. So two major scales. It is an intensity. So one of the scale is Richter scale. So it measures magnitude, not intensity. So one is wrong. Richter indicates the amount of energy released during the earthquake. So it is energy released during the earthquake. Yes, Richter scales. Thus
Richter scale just says the energy released during the earthquake. Okay. So, 2 only. With the following reference statements, glacial trough, alpine glacial strip valleys in their soil, regolith of their soils, regolith and sediments to form glacial trough. Alpine glacier strips valley of their soil, regolith and sediments to form glacial trough. ஸோ ஆல்பைன் கிளேஷியர்ஸில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாயில் வந்து கிளேஷியல் ட்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணதான் சொல்கிறாங்க. when the sea level is below the floor of the glacial trough, the sea water enters as the ice font creates fjord. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ், both the statements are correct. ஸோ both the statements are correct. ஆல்பைன் கிளேஷியல் ஸ்ட்ரிப்பில் கிளேஷியல் ட்ரஃப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கிளேஷியல் ட்ரஃப்ஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சீ வாட்டர் என்டர் ஆகிறதுக்கு உண்டான இடத்த வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அது வந்து ஃபிஜோர்டு ஃபார்மேஷனில் கிடைக்கும். Consider the following statement with reference to mid-latitude deciduous forest. Mid-latitude deciduous forest அப்படின்னா என்னது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா mid-latitude deciduous forest consisting of largely of trees that drop their leaves during the summer season. இங்கே இதுதான் வந்து தப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் சீசன். ஸோ 1 தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து 2, 3 and 4 கரெக்ட். Mid-latitude deciduous forests are native to East North American and Western European. In Asia, mid-latitude deciduous forest occurs as a belt between boreal forest and northern steppe lands of south. Beck, Hitchcory, walnut are the common examples. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். UPSC is favorite of asking the types of trees or else that comes under that particular type of forest. Next, arrange the following permanent gases present in atmosphere in ascending order. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் அசெண்டிங் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் பெர்மனன்ட் கேஸஸ், the gases mentioned in ascending order. Okay, so comes under hydrogen is 2 point. Okay, hydrogen is first. So next வந்து பார்த்தீங்க அப்படின்னா helium is second. So 2 comes, 1 second. Okay, xenon is second. 1 second. Hydrogen is first, xenon is second, and next comes to helium, and then neon. So answer is 2, 4, 2, 4, 3, 1. 2, 4, 3, 1. 2, 2, 2, 4, 3, 1. No. Sorry. Answer is 2, 4, 1, 3. That is hydrogen is first, xenon is second, helium is third, neon is fourth. Okay. Planetary winds. The pattern of planetary winds largely depends upon which of the following factors. So planetary winds, westerlies, easterlies, இதெல்லாம் தான் planetary winds. So the latitude variation of the atmosphere heating. Yes. Latitudinal variation of the atmosphere heating. The distribution of continents in ocean. Yes. The rotation of the earth. Yes. So both, all the options. Okay. So next, with the following statement, reference to water vapor in the atmosphere is correct. Its role is to play a stability and instability in the air. Yes, correct. It acts like a blanket allowing the earth to neither becoming too hot too cool. Both the statements are correct. Because water vapor oda job வந்து பார்த்தீங்க அப்படின்னா earth வந்து கொஞ்சம் ஹீட்டாக வச்சுக்கணும். because it is a greenhouse gas.
Consider the following statement. Consider the following statement. Pairs. Following pairs with a reference to world climate type and the characteristics. World climate type. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான், பிகாஸ் கம்ப்ளீட்டாக வந்து மீன்ஸ் it is talks about world climate type. So it asks how many pairs are given or correctly matched. How many pairs are correctly matched கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் tropical wet and dry. Tropical wet and dry. Winter dry season. Tropical wet and dry winter dry season சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் கரெக்ட். Tropical wet வந்து winter dry. ஓகே. மிட் latitude ஸ்டெப்பி. மிட் latitude செமி எரிட் ஆர் ட்ரை. செமி எரிட் ஆர் ட்ரைல தான் ஸ்டெப்பீஸ் வந்து வளரும். ட்ராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை வந்து வின்டர் சீசன். ஹியூமிட் சப்ட்ராபிக்கல் வந்து நோ ட்ரை சீசன். ஸோ ஹியூமிட் சப்ட்ராபிக்கல் வந்து நோ ட்ரை சீசன். எஸ். மரைன் வெஸ்ட் இஸ் நோ ட்ரை சீசன். சி மரைன் வெஸ்ட் கோஸ்ட் நோ ட்ரை சீசன். ஸோ இது கிடையாது. ஸோ மரைன் வெஸ்ட் கோஸ்ட்டுங்கிறது தட் இஸ் நாட் இட்ஸ் நாட் as considered as it is moderate temperature, mild summer, mild winter. So answer 3. So next set of questions வந்து next வீடியோவில் பார்க்கலாம். Thank you.